எனதரமை மக்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்மியோட K40 கேமிங் எடிஷன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கோவுடைய Poco F3 GT பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ரெண்டு பேர் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, பேர் ரெண்டு தான், ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஷோமிங்க ஒரே கலர் ரெண்டு மாங்க அடிச்சிருக்காங்க. அதாவது சைனாவில் ரெட்மி K40 கேமிங் எடிஷன் அப்படின்னு லான்ச் ஆன அதே ஃபோனை தான் அவங்க இந்தியாவுக்கு Poco F3 GT அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லலாம், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற லிட்டில் ROG அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமர்ஸ்க்காக மட்டும்தானே, இல்லை மிச்சம் எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ணலாமா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையாகவே ஒத்தா அதை வாங்கலாமா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கேமர்ஸ்க்காகவே பிரத்யேகமாக பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ். ஸோ எல்இடி ஃப்ளாஷ் நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை சர்க்கிள் ஷேப்லேயோ கொடுப்பாங்க. பட் ஆனால் இவங்க அதை டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த லைட்னிங் கூட சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் எல்இடி அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக உங்களுக்கு சின்னதாக டாப்பில் இல்லை பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்காகவே ஆர்பிஜி லைட்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைடில் நீங்கள் கேமரா செட்டப்புக்கு மேலே கீழே வந்து உங்களுக்கு RGB லைட் தெரியும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, இல்லை மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னா அது க்ளோ ஆகுதே பார்க்க தாறுமாறாக இருக்குது. இது போக நைட்லாம் உங்களுக்கு மெசேஜஸ் இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருதுன்னா இன்னுமே அது தாறுமாறாகவே இருக்கும். இப்போ இன் ஃபீல் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக அவங்க ஃபோனை படம் பார்க்குறீங்க, இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா ஃபோன் மாதிரி பண்ணாமல் இது கேமர்ஸ்க்காக, பிகாஸ் அவங்க அதிக நேரம் அந்த ஃபோனை கையில் பிடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இன்னமும் நல்லா கர்வ்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நல்லா கர்வியாக இருக்கனால இன் ஃபீல் இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 4G சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 5G வந்துருச்சு அப்படின்னா 5G சிம் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் உங்களுக்கு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதான் உங்களுக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 மைக் இருக்குங்க. இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ 3 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3rd மைக் இருக்குது. ஸோ மைக் கொடுத்தது மட்டும் இல்லை, மைக்குன்றதையும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. சரி ஓகேப்பா, என்னோட விஷயம் இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக அது உங்களுக்கு டாப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் கேம்லாம் விளாண்டுக்கலாம். ஸோ கேம் விளாண்டு முடிச்சக்கப்புறம் அதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ஸ்வைப் பண்ணிங்களோ அதுக்கு ரிவர்ஸில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே உள்ளே போயிருது. ஸோ அதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை சுடுற பட்டனை வச்சுக்கலாம், இல்லை எய்முக்கு வச்சுக்கலாம், சில ஓடுறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூட சொல்லலாம். இதுவும் போக இது பட்ஜெட் செக்மெண்ட்டில் இறக்கிருக்காங்க. ஸோ காஸ்ட்லியான ஃபோன்ஸில் இறக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இதுவும் போக இது நல்லா ஒரு லாங்கர் லைஃப் வரணுன்றதுக்காக ஷோமிங்க மேக்னெட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 205 கிராமுக்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 6.7 இன்ச்சுக்கான Full HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது, 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இப்போ HDR10க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களால் HDRல வீடியோஸ் பார்த்துக்க முடியும். OS அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே MIUI 12.5 Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே MediaTek Dimensity 1200 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. தாறுமாறான ப்ராசஸர், ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு இங்கே குறையே இருக்காதுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு கேம்லாம் விளாட்றோம் ஹீட் ஆகுது அப்படின்னா அதை கூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.7 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ எது கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணி 4Kல 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும். 1080pல உங்களால் 60 ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துக்க முடியும். இதுவும் போக உங்களுக்கு HDRல வீடியோ எடுத்துக்கிறதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன பஞ்சுக்குள்ள உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால் 1080pல 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும்.
பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 5065 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க உங்களுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஷோமி அவங்களோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்றது இப்போதாங்க நமக்கு தெரியுது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த பேட்டரி உங்களால் 42 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் இருந்தால் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6GB RAM 128GBக்கான வேரியன்ட், 8GB RAM 128GBக்கான வேரியன்ட், 8GB RAM 256GBக்கான வேரியன்ட். ஸோ இந்த 3 வேரியன்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸாக உங்களுக்கு 26,000, 28,000, 30,000. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த ப்ரைஸ் எகுரும் அப்படின்றதையும் போக்கோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்மார்ட் ஃபோனுங்க. பிகாஸ் இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஸோ நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோன். இது இப்போ கேமராஸும் சலிச்சதும் கிடையாது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங்காக வாங்குறீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம், நீங்கள் அதை வாங்கலாம். பட் அதுவே இல்லை எனக்கு நாடோட கம்பேர் பண்ணி எனக்கு நாடு பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, எனக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுன்றதுல ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நாட் 2 vs Poco F3 GT. ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு சூன் நான் போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக அந்த வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பபாய், see you.